வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன் அப்படின்னு பார்த்தோன்னே காஸ்டியூம்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன நம்ம அம்பாளுக்கு பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது புட்டு தான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன் அப்படின்னா நவராத்திரி வரப்போகுது. கண்டிப்பாக எல்லாரும் நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை டெஃபினட்டாக இந்த ஒரு புட்டை வந்து நீங்கள் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. நவராத்திரியில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அதுவும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் புட்டு பண்ணுறது அம்பாளுக்கு. புட்டு அப்படின்னாவே பிட்டுக்கு மண் சுமந்து மதுரையில் வந்து புட்டு திருவிழா அப்படின்னு நடக்கும். வருஷம் நடக்கிறது. இப்போ இந்த வருஷம் அதாவது அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம் நடக்கும். அதாவது ஆகஸ்ட் கடைசி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக். இந்த தடவை வந்து செப்டம்பர் 3 புட்டு திருவிழா நடக்கும். அதாவது புட்டு திருவிழானா அந்த ஒரு புட்டு திருவிழா மண்டபம்னு இருக்குது அந்த மதுரையில். அது வந்து நான் படித்தேன். அது வந்து அங்கே வந்து அன்னைக்கு வந்து புட்டு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்களாம். அதாவது இது வந்து அம்பாளுக்கு புட்டு உகந்ததாக இருந்தாலும் பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு மூதாட்டிக்கு வந்து சிவபெருமானே, அதாவது அவள் வந்து எப்பயுமே அவளுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிவபெருமானை வந்து அவள் புட்டு வந்து வித்துன்னு இருந்தா. அந்த புட்டை வந்து ஃபஸ்ட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் சிவனடியார் யாராவது வந்தால் கொடுத்து அப்படி தான் அவள் பொழப்பு நடத்தியிருந்தா. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வைகை ஆற்றுல கடல் தண்ணி இது வந்தோடனே எல்லாரும் வந்து வைகை ஆற்றை அணை கட்டும்போது எல்லார் வீட்டிலேருந்து ஒருத்தர் போவா. ஸோ இப்போ இந்த பாட்டி வீட்டிலேருந்து, இந்த புட்டு வித்த பாட்டி வீட்டிலேருந்து யாரும் போக முடியாது. ஏன்னா யாரும் கிடையாது, அவளுக்கு வயசாகிடுது. ஸோ அப்போ பகவானே இவ்வளோ நாள் புட்டு, அதாவது தான் சொல்கிறேன்னே, திக்கற்ற வாழ்க்கை தெய்வம் தோணேப்பா. கண்டிப்பாக தெய்வம் ஆச்சாரியாலும் நான் வந்து எனக்கு ஆச்சாரியால் அம்பாள் பரமசிவன் அவளை நம்பினார் ஏதோ ரூபத்தில் கண்டிப்பாக வருவாள். அந்த மாதிரி பகவானே பரமசிவனே வந்து இந்த மண்ணை சுமந்து இந்த பிட்டுக்கோசரம் மண் சுமந்த கதை தான் இந்த மதுரையில் வந்து சொக்கநாதர் பண்ணியிருக்கார். இந்த புட்டு திருவிழா வந்து மதுரையில் நடக்கும். இப்போ இந்த அடுத்த மாதம் செப்டம்பர் 3ஆம் தேதி நாள் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நவராத்திரிக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ப்பா. கொஞ்சம் என்ன பாகு வந்து கெட்டி பாகு வைக்கும், அது மட்டும்தான் இது. வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்க, இதுக்கு வெல்லம் வந்து இவ்வளோ ஒரு கப் எடுத்துருக்கேன். இதுக்கு இதே இதில் ஒரு கப்பு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்குது. இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு, முந்திரி பருப்பு. இப்போ வந்து நம்ம இதை வறுத்துண்டுடலாம் தேங்காய் அரிசியை. இந்த அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கப் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிண்டாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஒரு ½ அன் ஹவராக நல்லா வடிகட்டிண்டுலாம். வடிகட்டிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த காப்பரிசி கல்ல மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பதம். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துன்றது பாருங்க. அதாவது அந்த தண்ணியெல்லாம் ட்ரைனான தண்ணி, கொஞ்சம் தண்ணியும் நல்லா ஈரெல்லாம் போயிடும். ஈராகி போய் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கலாம். அதாவது பகவானே நமக்கு வருவார்ப்பா. நம்மளோட ஸ்ரத்த பக்தி நமக்கு கண்டிப்பாக பகவான் எப்படி அந்த பாட்டிக்கு வந்து சிவபெருமானே வந்து பிட்டுக்கு மண் சுமந்தாரோ அதே மாதிரி நம்ம வந்து பக்தியாக இருந்தால் நமக்கோசரம் கண்டிப்பாக கடவுள் நமக்கோசரம் இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுலலாம் எந்த வித கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாதுப்பா. இது நல்லா வறுத்துட்டு சிகப்பாகணுன்னு நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் பாருங்க. நல்லா சிகப்பாக வருதா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அரிசியை எப்படி காப்பரிசி கல்ல மாதிரி சின்னதாக எடுத்து பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா புட்டு சரியாக வராது. இதுதான் பதம். இப்போ அதை வந்து பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது பாருங்க. அரிசி நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிட்டுலாம் அரைச்சிண்டாச்சு. இது ஒன்றும் இல்லை, நான் இந்த மூடியில் இருக்கிறது இப்படி தட்டினேன். இந்த பாருங்க, இப்படி அரைச்சிக்கணும். அதாவது மாவு பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம், நீங்கள் மாவாவும் சில பேர் சொல்கிறா, பட் எனக்கு தெரியல. இது எனக்கு சொல்லி கொடுத்தவ வந்து கொஞ்சம் மாவு பதத்துக்கும் முன்னாடி ஒரு இதில் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்க எடுத்துட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இப்படி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். நல்லா மாவா அரைச்சாலும் வரும்னு சொல்கிறா, பட் எனக்கு தெரியல. பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே தண்ணி வச்சு நம்ம வந்து கலரிக்கலாம்.
நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக, ஒரு டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்திக்க போகிறோம். இதுக்கு வந்து மஞ்சப்பொடி சிம்மில் இருக்கட்டும், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு இதில் அரிசியில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம். ஸ்வீட் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கூட ரொம்ப தலைக்க வேண்டாம். இந்த முத்து கொதி வரும்னு சொல்லுவாள்ல, அப்படி கொஞ்சம் முத்து கொதி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, அப்படியே கொஞ்சம் பபிள்ஸ் வருதா பாருங்க, அப்படி இப்படி இப்படி முத்து போல் கொதிக்கிறதா. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பிசு, ஏன்னா கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஜலம் விட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். அம்மா சாரதே ஜெகதம்பிகே, இன்னும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக பார்த்து விட்டுக்கணும். ஏன்னா தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான்ப்பா. இதை வந்து நல்லா சூப்பர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்ரீகுரு, அதாவது பாருங்க, இப்படி பிடிச்சா பிடிக்கணும், விட்டா விடணும். பாருங்க, இப்படி பிடிச்சா பிடிக்கணும், விட்டா இப்படி உதிர்ந்தா உதிரணும். இதுதான் பதம். இதை நம்ம நல்லா ஒரு துணியில் மூட்டை கட்டி நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சுடலாம். நல்லா கட்டிலாம் இல்லாமல் இது பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சா பிடிக்கணும், இப்படி உதிர்னா உதிரணும். இதுதான் பதம் புட்டுக்கு. நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சிடலாம். ஒரு துணியில் மூட்டை கட்டி வேக வச்சிடலாம். இது நல்லா திருப்பி ஒரு கலந்துக்கலாம். சூப்பர். ஸ்ரீகுரு, தேங்க்யூ. அம்மா சாரதே ஜெகதம்பிகே, மீனாட்சி. இப்போ நம்ம வந்து வேக வச்சிடலாம். அடுத்து வேக வச்சுட்டு நம்ம வந்து பாகு காய்ச்சிடலாம். நல்லா ஒரு துணியில், நல்ல துணியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மூட்டை கட்டி நம்ம வந்து இட்லி பானையில் வைக்கலாம். நம்ம இட்லி ப்ரீத் வச்சுருந்தாச்சு. இது வந்து வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப கொஞ்சமாக பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் ஒரு 5 to 8 minutes நல்லா ஸ்டீமில் வெந்துடுத்துனா சீக்கிரம் வெந்துடும். நம்ம அடுத்தது வந்து பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் வந்து 1க்கு 3/4 இதுதான் கணக்கு. ஒரு டம்ளரோ ஒரு கப்போ நீங்கள் வந்து அரிசி எடுத்துட்டெல்லாம் 3/4 வந்து வெல்லம். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து வடிகட்டின்றலாம். நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து வடிகட்டிட்டு பாகு வந்து கெட்டி பாகு வேணும். இப்படி பாகை ஓட் பண்ணி இப்படி டக்குன்னு போட்டெல்லாம் டங்குன்னு சத்தம் கேட்கணும். பாருங்க, பாகு நல்லா கரைஞ்சி கொடுத்தோம். இப்போ நம்ம இதை வடிகட்டின்றலாம். நம்ம வந்து வடிகட்டிண்டாச்சு. திருப்பி அதே பாண்லியில் விட்டுன்றலாம். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். ஒட்டா வச்சுக்கலாம். இது நல்லா பாகு காய்ச்சி எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி பார்க்கணுன்னா பாருங்க, இப்போ நான் வந்து கொஞ்சம் விட்டு பார்க்குறேன் பாருங்க, இன்னும் ஆகலை. இப்படி ஒத்தாப்பில் வரும் இந்த பாகுக்கா வந்ததுக்கப்புறம். அப்புறம் இது எடுத்து இப்படி டங்குன்னு போட்டெல்லாம் டங்குன்னு அடிக்கும். இப்போ தான் கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் ஒரு 5 to 10 minutes ஆகும். இப்படி கலரிண்டே இருக்கணும், பக்கத்தில் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நல்லா அப்படி நுரைச்சி வரும் பாருங்க. இப்போ திருப்பி விட்டு பார்க்கலாமா? பாருங்க,
இன்னும் வரல பாருங்க, லைட்டாக வர ஆரம்பிக்கிறது. பட் இருந்தாலும் இன்னும் வரல நல்லா. அப்படியே நுரைச்சி வருது. இப்போ இந்த தண்ணி புது தண்ணியை மாற்றிட்டேன். திருப்பி விட்டு பார்க்கலாமா? இன்னும் வரல. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் பாகு எப்படி வருது அப்படின்னு. காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ விட்டேன், இப்போ தான் லைட்டாக ஃபார்ம் ஆகின்னு இருக்கு. இது திருப்பி ஒரு கலரில் இப்போ தண்ணி மாற்றிருக்கேன். விட்டு பார்க்கலாம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இங்கே பாருங்க, வருதா வருதா? இன்னும் கொஞ்சம், அடுத்த இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் வந்துடும். இங்கே பாருங்க, நல்லா ஆயிடுத்து பாருங்க. எடுத்தேன், டங்குன்னு வருது பாருங்க. இது பாருங்க, நல்லா ஆயிடுது. வந்து டங்குன்னு வருதா? அதுதான் பதம். இப்போ நம்ம வந்து அதுவும் ரெடியாக, அந்த இதுவும் ரெடியாக எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பராக ஸ்டீமாக எடுத்து இதை வந்து போட்டுடலாம். நல்லா கலரி இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகை விட்டு கலருவோம். இது நல்லா கலரும். நான் ஃபுல்லாக கலரிட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் 2 பேரும் இல்லை ஒத்தராக பண்ணுறதுனால பண்ண முடியல உங்களுக்கு. நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக பாக விட்டு நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, சூப்பராக புட்டு ரெடியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக 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 இது வந்து நல்லா உதிரியாக வந்துடும். நம்ம வந்து வெறுனை கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு தேங்காய் அரைச்சி விடலாம். ஏலக்காய் இதை மட்டும் போட்டோம்னா அம்பாளுக்கு நைவேத்தியம் புட்டு ரெடி. இது வந்து நீங்கள் தை வெள்ளிக்கிழமை பண்ணலாம். எந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நவராத்திரியில் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து இந்த வெல்லம் மட்டும்தான், பாகு மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக பதம் கெட்டி பாகு இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆக உதிரி ஆகிடும். நம்ம வந்து முந்திரி பருப்பும் தேங்காவும் போட்டுடலாம். நம்ம வந்து கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியும் தேங்காவும் அரைச்சி இது வறுத்து அதில் போட்டுடலாம். முந்திரி பருப்பு போடலாம், இதை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காவும் போட்டுக்கலாம். இது நல்லா சிகப்பாக வறுத்து புட்டில் போட்டுடலாம். நல்லா வறுத்துட்டாச்சு. முந்திரியும் சிகப்பாக எடுத்து தேங்காவும் நல்லா வறுத்தாச்சு. அது தண்ணியில் கொட்டிடலாம். நம்ம வந்து முந்திரி இது ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. மறந்து போயிட்டேன், இதனால கொஞ்சமாக போடலாம். சூப்பர்ப்பா, அம்பாளுக்கு புட்டு அருமையாக. இன்னும் நேரம் ஆக ஆக உதிரியாயிடும் நல்லா. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ புட்டு பார்த்தீங்களா, இது வந்து நான் நவராத்திரியில் ஒரு தடவை பண்ணியிருக்கேன், ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நவராத்திரியில் பண்ணுங்க. இல்லை நீங்கள் அடுத்தடுத்த செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எந்த ஒரு நாளைக்கும் அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்கப்பா. நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். ஒரு பதிவிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களோட நம்மளோட போஜனம் சேனலுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஒரு வீடியோலையும் நான் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ போஜனம் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா, ஆடிப்பூரம் வருது 28ஆம் தேதி. ஸோ அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு என்ன பண்ணுவா, அதாவது ஆடிப்பூரம் தான் ஆண்டாள் அவதரித்த நாளாக நம்ம வந்து பூலோகத்தில் ஆண்டாள் வந்து வரலாம். ஸோ இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா அம்பாள் கோயில்லையும் வளையல் சாத்துவா. ஸோ நீங்கள்லாம் உங்களுக்குலாம் யாரெல்லாம் முடியறதோ ஒரு டசனோ 2 டசனோ நீங்கள் வந்து எந்த சுவாமி கோயில் பக்கத்தில் அம்பாள் இருக்காலோ நீங்கள் வந்து அதை வளையல் சாத்துங்கோ. அதாவது மனசார நம்ம வந்து வேண்டினோம்னா நம்ம அடுத்த வருஷம் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்து அதாவது அம்பாளுக்கு அன்றைக்கி வந்து வளகாப்பு பண்ணுற மாதிரி அப்படி தான் சொல்கிறா எல்லாரும். ஸோ சிங்கேரியிலையும் கோலாகலமாக வளையல் அப்படி ஃபுல்லாக சாரதையோட இதில் ஃபுல்லாக வளையல் இருக்கும். அம்பாள் வளையலில் அப்படி ஜெகஜோதியாக இருப்பாள். எல்லா ஊர்லேயும் வளையல் போட்டு அம்பாளுக்கு பண்ணுவாள். நீங்களாமும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா உங்களால் சௌகரியம் அவாவா சௌகரியம் 1 டசனோ இல்லை ஒரு 6 வளையல் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அம்பாளுக்கு வந்து ஒரு வளையலை வாங்கி கொடுத்தோம்னா வேண்டிக்கோங்க. யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையோ கண்டிப்பாக அவளுக்கு குழந்தை பிறக்கும். நானும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆடிப்பூரத்தன்னைக்கு வேண்டிக்கிறேன். நானும் வந்து கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அம்பாள் ஆச்சாரியார் அனுகிரகத்தில். நம்மளும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அம்பாள் சாரதாம்பாள் கோயிலுக்கு போய் ஒரு டசனோ 2 டசனோ கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்களும் உங்களால் முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் பண்ணுவோம். இதை வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டேன். 28ஆம் தேதி ஆடிப்பூரம் வருது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அவளுக்கு பண்ணலாம். அதுதான். தேங்க்யூ ஸோ மச்.